ஹலோ கண்ணன், வாங்க. ஹலோ, வாங்க உட்காருங்க. கண்ணனுக்கு மனசு உடைஞ்சிருக்கு, கவனிச்சுக்க. நான் வரேன் மிஸ்டர் கண்ணன். என்ன கண்ணன், என்னாச்சு? ஓ, பாம்பேல அவங்க சொன்னதெல்லாம் நினைச்சு மனசு குழப்பிக்கிறீங்களா? அதெல்லாம் நம்பாதீங்க, அத்தனையும் போய். உங்க மனைவி உங்க மேல உயிரே வச்சிருக்காங்க. உண்மைதான், உயிரை என் மேல வச்சிருக்கிறதா தான் சொன்ன. ஆனா உடம்ப எங்கேயோ கொடுத்துட்ட. முதலாளி ஆபீஸ்ல எல்லா அதிகாரத்தையும் என்கிட்ட கொடுத்தாரு. பதிலா என் வீட்டு அதிகாரத்தையே அவர் எடுத்துக்கிட்டாரு. நான் ஏன் இந்த ஊருக்கு வந்தேன்னு எனக்கு தெரியல. வருத்தப்படாதீங்க கண்ணன், வாங்க வாங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. கண்ணன், உங்க கதை என்கிட்ட சொல்லிட்டீங்க, என் கதையை நீங்க கேட்க வேண்டாமா? இது பாத்தீங்களா? இது என்ன ஆஷா? இப்ப போட்டோ, அப்போ வைஃப். அவருக்கு இது சர்வசாதாரணம். ராஜா வச்சே 1000 பேரை காதலிக்கலாம், கசந்து போனா கை கழுவிடலாம். அன்னைக்கு நான், இன்னைக்கு ராதா. ஜாடையா கூட ராதா கிட்ட நான் கண்டுபிடிக்க முடியலையே. அவ ஒரு நல்ல நடிகை. ராஜா கிட்ட கூட தெரிஞ்சுக்க முடியலையே. அவரு ஒரு நல்ல நடிகர். அப்போ ஏமாந்தவன் நான் தானா? ஏமாத்த தெரிஞ்சவங்க அவங்க. ஏமாந்துட்டீங்க. ஏதோ நடந்து போச்சு, விட்டு தொலைங்க. விட்டு தொலைக்க மாட்டேன். அவங்க வேஷத்தை கிழிச்சறிஞ்சு என் வஞ்சத்தை விட்டுக்குவேன். காய்ச்சலாக வந்தானா, ஆனால் மானம் இல்லாதவல்ல. கண்ணன், என்ன இது? ஆத்திரப்படாதீங்க. இப்ப உங்களுக்கு நிம்மதி தேவை, அதுக்கு நான் தேவை. இருங்க வரேன். இந்தாங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. வாங்க. ஏன் இவ்வளவு லேட்டு? முழுக்க முதலாளியாவே ஆயிட்டீங்க. முதலாளியா? நானா? நான் வெறும் பிஏ. வேலையில பிஏ தான், ஆனா வேஷத்துல முதலாளி. முதலாளி இப்படித்தான் வேஷம் போடுவாரா? உனக்கு இதுதான் பிடிக்குன்னா ஓகே, நான் முதலாளி. முதலாளி அந்த ஆள் உங்களை இப்படிப்பட்ட நிலைமைக்கு கொண்டு வருவார்னு நான் கனவுல கூட நினைக்கல. தான் கெட்டதும் இல்லாம உங்களையும் கெடுத்து கொன்னுடுவேன். உங்க எல்லாரையும் கொன்னுடுவேன். I will kill you all. ஹலோ ராஜா. யாரு? நான் ராதா பேசுறேன். ராதா, என்ன இந்நேரத்துல? உங்களை வாழ்த்தலான்னு தான். வாழ்த்தா? எதுக்கு? உங்க வஞ்சத்தை தீர்த்துக்கிறீங்களே, அதுக்காக. வஞ்சமா? என்ன சொல்ற? ஒரு ஏழை பொண்ணோட வாழ்க்கையை பாழாக்குறதுனால
உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்க போறது இல்ல முதலாளி. வாழ வைக்கிற மாதிரி வச்சுட்டு என் வயிற்றுல நெருப்பள்ளி கொட்டுறீங்க. வயிற்றுல நெருப்பள்ளி ஒன்று புரியலையே. எந்த கெட்ட பழக்கங்களுக்கு எல்லாம் நீங்க ராஜாவோ அந்த கெட்ட பழக்கங்கள் எல்லாம் என் புருஷனுக்கு கத்து கொடுத்துட்டீங்க. இவரே கெதின்னு நினைச்சிட்டு இருந்தவள இதுவா விதின்னு அழ வச்சுட்டீங்களே. உங்களை தூக்கி எறிஞ்சுக்கிறதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனை எனக்கு கொடுத்திருக்க வேண்டாம். ராதா, ராதா, காலையிலேயே ஆரம்பிச்சிட்டீங்களா? சொன்ன கேளுங்க, குடிக்காதீங்க. இது குடும்பத்தையே நாசமாக்கிடும். இந்த பழக்கம் உங்களுக்கு வேண்டாங்க. குடி பல குடும்பத்தை கெடுத்தினதா கதையில படிச்சிருக்கேன். என் வாழ்க்கை அப்படி ஒரு கதையாக்கிடாதீங்க. ஆபீஸ் போல. வேற எங்க போறீங்க? அத கேட்க நீ யாரு? பேச்சு நல்லா இல்லைங்க. ஏன் அவன் பேச்சுதான் நல்லா இருக்குமா? யார சொல்றீங்க? முதலாளி. முதலாளி அவர்கிட்ட என்ன பேசணுமோ நேத்து ராத்திரியே பேசிட்டேன். வேலை தெரிஞ்சுதான் பேசிருக்க. வேலை தெரிஞ்சில்ல, வேணும்னே வஞ்சம் வச்சு என் வாழ்க்கையை ஏன் கெடுக்கிறீங்கன்னு கேட்டேன். நிறுத்துவ நடிப்பேன். நடிப்பா? ஆமா, என்னைக்கு நமக்கு கல்யாணம் ஆச்சோ அன்னைக்கே நடிக்க ஆரம்பிச்சுட்டேன். வேண்டாத மனுஷ மாதிரி முதலாளிய பத்தி தவறா பேசி எனக்கு வேண்டிய மாதிரி பசப்புவியே. பசப்பு வேணா? என்ன சொல்றீங்க? பச்சையா சொல்ல சொல்றியா? ஓ மஞ்ச கைத்துக்கு தாண்டி நான் சொந்தம், மத்ததுக்கெல்லாம் முதலாளி சொந்தம். நான் படிக்க பேசுங்க. எனக்கு மானம் இருக்கு, கௌரவம் இருக்கு. எனக்கு ரத்தம் இருக்கு, ரோஷம் இருக்கு. இப்ப அடுத்து சொல்றேன். உங்க ஊதாரி முதலாளி என்னை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு எவ்வளவு முயற்சி பண்ணாரு. தூக்கி எறிஞ்சு நான் முடியாதுன்னு சொன்ன உடனே எனக்கு முடிச்சு போட்டாரு. வருஷம் எத்தனை ஆனாலும் அவனுக்கு பதவி உயராது. எனக்கு வார வாரம் வசந்துச்சே. பிச்சைக்கார கிளார்க்கு திடீர்னு பர்சனல் அசிஸ்டன்ட் ஆயிட்டேன். அப்புறம் பணம், பகட்டு, பங்களா. எங்கேயோ கிடந்தது மேல முதலாளிக்கு என்னமா இவ்வளவு அக்கறை? காரணம் நீ. பேசுங்க, எவ்வளவு வேணாலும் பேசுங்க. புத்தி உள்ளவங்களுக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கலாம். பித்த பிடிச்சவங்களுக்கு எதையுமே புரிய வைக்க முடியாது. எங்க போறீங்க? சாக போறேன். அவனையும் கொன்னுட்டு நானும் சாக போறேன். உன்னை என்னால கொல்ல முடியாது. ஏன்னா உன்னை ஒரு காலத்துல நான் காதலிச்சுட்டேன். உங்க மனசு எனக்கு தெரியாத அண்ணா. ஆனா ராதா உங்களை கண்டிச்சு பேசுனதுலயும் தப்பே இல்லை. நீங்க பார்ட்டி கான்ஃபரன்ஸ் கண்ணனை அனுப்ப போய்த்தானே அவர் இப்படியெல்லாம் கெட்டு போனார். நீ சொல்றது சரிதாம்மா. என்னுடைய பிசினஸ்ல கெட்டு போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஆனா கண்ணன் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டவன், எந்த தவறும் செய்ய மாட்டான்னு நினைச்சேன். ஏனோ தவறிட்டான். இதுக்கெல்லாம் சீக்கிரம் ஒரு நல்ல முடிவு எடுக்கிறேன். ரெண்டு பேருமா சேர்ந்து என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்களே. இதுக்கெல்லாம் காரணமா இருந்த அந்த ராஜாவை நான் கொல்லாம விட மாட்டேன். கண்ணன், ஆத்திரப்படாதீங்க. அமைதியா காரியத்தை சாதிக்கிறவன் தான் புத்திசாலி. ராஜா போயிட்டாருன்னு உடனே நான் செத்தா போயிட்டேன் இல்ல அவரை சாகடிச்சிட்டேனா? இப்போ எனக்குன்னு ஒரு ராஜா கிடைக்கல. ஆஷா, ஆஷா. ஆமா கண்ணன், நடந்தது மறந்துடுங்க.
இனிமே நான் இருக்கேன் உங்க வாழ்க்கை சந்தோஷமா அமைய. வாங்க கண்ணன், உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். வேண்டாம் ஆஷா, நானே போயிடுறேன். இல்ல, உங்க கோபம் தணிற வரைக்கும் நான் இருக்கேன் உங்க கூட. யாருக்கு கண்ணன் வேணுமோ வேண்டாமோ, எனக்கு வேணும். ஆஷா, ஆஷா, நான் இங்கே இருந்துடுறேனே. இருக்கலாம். நீங்களா நிம்மதிக்கு இங்க வந்தாலும் நானா கெடுத்ததாதான் சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. தான் உத்தமியா வேஷம் போடுவா, அடுத்தவளை உத்தமின்னா ஒத்துக்க மாட்டா. நான் வீட்டுக்கே போயிடுறேன். வாங்க. ஆமா, கண்ணன் சாருக்கா காத்து காத்து போதும் போதும் நாய் போச்சு. முதலாளி என்னடான்னா இந்நேரம் ஆனாலும் பரவாயில்ல அவனை கையோட பிடிச்சி கூட்டிவான்னு சொன்னாரு. எங்கதான் போயிருப்பாரு? அதான் எனக்கும் தெரியல. பாய் கண்ணன். பாய் பாய். ஹலோ, நீ யாரு அவளை அடிக்கிறதுக்கு? தொற்ற தொலைச்சிடுவேன். இட்ஸ் ஆல் ரைட் கண்ணன், நான் வரேன். குட் நைட். இவ சவகாசம் கண்ணனுக்கு எப்படி? ரஹீம் பாய், இவ யாரு? அம்மா, ஒரு காலத்துல முதலாளிக்கு இவ ரொம்ப வேண்டப்பட்டவளா இருந்தா. ஐயா தூங்குறாருமா, போகாதீங்கம்மா. சொன்னா கேளுங்க. தூக்கத்தில் எழுப்பினா ஐயா ரொம்ப கோச்சுக்குவாரு. போகாதீங்கம்மா, தயவு செஞ்சு போகாதீங்கம்மா, தயவு செஞ்சு போகாதீங்கம்மா. என்ன ராதா, என்ன வேலு, என்ன விஷயம் ராதா? இவ்வளவுதான் உங்களால முடியுமா, இல்ல இன்னும் முடியுமா? எதை கேட்க? நடத்த கெட்டவர்னு நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கல, உண்மை. குடிச்ச குணம் கெட்டு போன மனுஷன் கூட நான் குடும்பம் நடத்த மாட்டேன்னு சொன்னேன், அதுவும் உண்மை. என்னைக்கோ நடந்த கதை, இப்ப அதை பத்தி பேசுறேன். அந்த கதையை வச்சு நீங்க ஏன் விதியை மாத்துறீங்களே? நான் கிடைக்கலைங்கிற வெறுப்புல தங்கமா இருந்த என் புருஷனை தருதலையாக்கி உங்க மாதிரியே தெரிய வச்சுட்டீங்களே. Stop it. நீ சொல்ற எந்த குற்றச்சாட்டுக்கும் நான் பொறுப்பாளி இல்லை. கண்ணனை பத்தி நீ சொல்றது உண்மையா இருந்தா உண்மையிலேயே உன்னை விட நான் தான் அதிகம் வருத்தப்படுவேன். என்ன பார்த்ததுனால வருத்தப்படுவேன்னு சொல்றீங்க, ஆனா உண்மையிலேயே உங்க மனசுல இருக்கிறது வஞ்சம். யாரு மேல யாருக்கு வஞ்சோங்கிற? கண்ணன் மேல நான் எதுக்காக வஞ்சம் வைக்கணும்? காரணம் நான் உங்களுக்கு கிடைக்கலையே. இல்லன்னா ஒரு ஏழைக்கு பதவியும் பங்களாவும் கொடுத்து அவர் எங்கேயும் வசதி கொண்டு போயிருப்பீங்களா? உங்க அளவுக்கு அவரையும் கொண்டு வந்து இப்போ உன் பொண்டாட்டிக்கு நான் தான் ஆசைக்காவலைங்கிற பொய்யையும் சொல்லி எங்க குடும்பத்தையும் உருக்கொடுத்திருப்பீங்களா? My God. ராதா, நீ இப்படி பேசுற? என்னால கற்பனை செய்து கூட பார்க்க முடியலையே. My God. யார் உனக்கு இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்தா? நான் கண்ணனுக்கு செய்ததெல்லாம் ஏன் செய்தேன், எதுக்காக செய்தேன்னு நான் எப்படி என்னைக்கோ நான் ஆசைப்பட்டது உண்மைதான். ஆனா பிறகு அது எவ்வளவு பெரிய பாவம், எவ்வளவு பெரிய துரோகம்னு நான் எப்படி இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றது? ராதா, முதலையோட கண்ணீரும் முதலாளியோட கண்ணீரும் ஒண்ணுதான் எனக்கு தெரியும். நீங்களா கடுக்கலன்னு நீலி கண்ணீர் வடிச்சாலும் அவரையே உங்க வெப்பாட்டி ஆஷாவோட பழக விட்டீங்க. ஆஷா, ஆஷா எப்படி கண்ணனுக்கு தெரியும்? என்ன கேட்டா அது உங்களுக்கு தான் தெரியும். துணிஞ்சு அவன் என் வீட்டுக்கு அவரை கூட்டிட்டு வரான்னா ஏன் வந்தா, யார் சொல்லி வந்தா, எந்த தூண்டுதல்ல வந்தா? இதோ பாருங்க, நான் உயிரோடு இருந்தாத்தா எங்களை அணு அணுவா வேதனைப்படுத்தி நீங்க சந்தோஷப்பட முடியும். அந்த வேதனையால உங்க வஞ்சத்தை தீர்த்துக்கிறதா நினைச்சா நிச்சயமா நீங்க தோத்து போயிடுவீங்க. காரணம் நான் உயிரோடு இருந்தா தானே. ஆனா என் பாவம் உங்களை சும்மா விடாது. உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அதை நினைச்சு பாருங்க. எதை நீ நினைச்சு பார்க்கணும், எதுக்காக நினைச்சு பார்க்கணும்? இவ பேசுனுங்களா நான் கேட்டுக்கிட்டு தானா இருந்தேன். ஓ புருஷன் உனக்கு தங்கம்னா என் அண்ணன் எனக்கு வசதி, எவனுக்கோ உன்னை கொண்டாட்டி ஆக்கிட்டு அப்புறம் தான் உன்னை வஞ்சம் தீர்த்துக்கணுங்கிறது எங்க அண்ணனுக்கு அவசியம் இல்லை. தானா தூக்கிட்டு வந்து தாலி கட்ட அவரால் முடிஞ்சிருக்கும். உங்க அப்பாவே அதுக்கு துணை நின்ன போது ஊர் என்ன பண்ண நீதான் என்னடி பண்ணி இருக்க முடியும்? அதெல்லாம் ஏன் பேசுறேன்? ஏன் பேசக்கூடாது? தேடினது கிடைக்கலன்னு தியாகத்தை பண்ணிட்டு இன்னைக்கு தெய்வமா நிக்கிறீங்க. உங்க ஆசைக்கு அவ நெருப்பு வச்சாலும் அவ ஆசைப்பட்டவனையே அவளுக்கு கல்யாணம் பண்ணி
குப்பையை கோபுரத்தை கொண்டு வந்திருக்கீங்க. உங்களை போய் லதா, இந்த வாழ்வு தேவைன்னு நாங்க உங்களை வேண்டி நிக்கணும். பஞ்சமத்தில் எங்களை உட்கார வைக்கவும் வேண்டாம், இப்படி கொஞ்சம் கொஞ்சமா எங்களை கொல்லவும் வேண்டாம். குடிசையில வாழ்ந்திருந்தா குடும்பமா வாழ்ந்திருப்போம். பங்களாவை தந்தீங்க, எல்லாமே போயிடுச்சு. ராதா, இத மட்டும் கேட்டு, நான் வாழ்க்கையில எவ்வளவோ பாவம் செய்திருக்கேன். அதுக்காக எவ்வளவோ பிராயச்சித்தமும் செய்துக்கிட்டு வர்றேன். இந்த வஞ்சகம், சூது, பொறாமை, சதி இத பத்தி எல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் யாரையும் அழிச்சு பார்த்தவன் இல்ல, ஆக்கி பார்த்தவன். நான் இப்ப வாழ்றதே 3 பேருக்காகத்தான். ஒண்ணு, என் தங்கை இல்லத்தா. என்ன தவிர அவளுக்கு இந்த உலகமே தெரியாது. தனியா வாழவும் முடியாது. நான் தான் அவளுக்கு பாதுகாப்பு. 2வது, கண்ணன், உன் கணவன். கூட பிறந்த சகோதரன் மாதிரி நாம மேல வச்ச பாசத்தை அவன் வெறும் வேஷமா நினைச்சிடக்கூடாது. நிராதரவா தெருவில் சுத்திக்கிட்டு இருந்தவன் நிரந்தரமா சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். வாழ்க்கையில் அவன் கெட்டு போயிட்டான்னா சத்தியமா சொல்றேன், என்னால உயிரோடு இருக்கவே முடியாது. 3வது, நீ கண்ணனுடைய மனைவி. நீ சந்தோஷமா இருந்தாதான் அவன் சந்தோஷமா இருக்க முடியும். உனக்கு ஞாபகம் இருக்கா, உங்க கல்யாணத்துல நான் தானே மாங்கல்யம் எடுத்து கொடுத்தேன். எப்படி? ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து. கண்ணனுக்கு நான் தகப்பேன்னா உனக்கு இதுக்கு மேல நான் என்ன சொல்ல போறேன்? ராதா, இன்னும் நீங்கள்லாம் எங்க அண்ணனை புரிஞ்சுக்க முடியலன்னா இதுக்கு மேல அவராலையும் விளக்க முடியாது. எங்க அண்ணன் கண் கலங்கி நான் பார்த்ததே இல்லை. இப்போ நீங்க 2 பேரும் சேர்ந்து அவரை அழ வச்சுட்டீங்க. இது அவரோட போன ஜென்மத்து பாவமோ இல்ல இந்த ஜென்மத்தில் அவர் செஞ்ச பாவத்துக்கு உண்டான தண்டனையோ? ஒண்ணே ஒண்ணு உங்ககிட்ட நான் கெஞ்சி கேக்குறேன், எனக்கு எங்க அண்ணன் வேணும். அவர் இல்லைன்னா என்னால இருக்கவே முடியாது. வீணா அவருக்கு வேதனையை உண்டாக்கினா அவர் தாங்க மாட்டாரு, பாவம் தாங்கவே மாட்டாரு.